ஹலோ கைஸ், நீசா உனக்கு எனக்கு பயங்கரமான ஆதரவு கொடுத்தீங்க. சப்ஸ்கிரைபர் ஒன்று சரசரன்னு ஏறிச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வர போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். நீசா ஒன்றில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் உலகத்தில் இருக்கிற அந்த சூப்பர் பவர் இருக்குல்ல, அந்த சூப்பர் பவரை ரெண்டாக கடவுள் பிரிச்சுறாரு. ஈவில் அண்ட் குட் ஸ்பிரிட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுறாரு. ஸோ குட் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா வாரியரோட 3வது பையனாக பிறக்க வேண்டியது இருக்குது. ஈவில் ஸ்பிரிட்டை 3 வருஷத்தில் ஹெவனோட தண்டர் அடித்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த சீட்டை ஒரு வேலை பார்த்துருவான். அவன் என்ன பண்ணுவான், ஈவில் ஸ்பிரிட்டை வாரியரோட வயிற்றுலையும் குட் ஸ்பிரிட்டை எடுத்துகிட்டு போய் டிராகனோட முட்டைக்குள்ளேயும் போட்டுருவான். ஸோ டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா டிராகன் பாய் பிறப்பான். இங்கே ஈவில் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா நீசா பிறப்பான். ஸோ இந்த நீசா பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்புகார பையன்றனால ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் வெறுக்கப்படுவான். அதனால் அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவனை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்பாங்க. இங்கே டிராகன் பாயை ஒரு வாரியராக வளர்ப்பாங்க. ஸோ டிராகன் பாய் பார்த்தீங்கன்னா நீசாவுக்கு ஒன்று நல்ல பேர் வாங்கி கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அந்த கொடிய மிருகங்கள் வெளியே வராமல் ஒரு பெரிய ஜெயில் மாதிரி இருக்கும். அந்த ஜெயிலில் டிராகன்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்ருக்கோம். ஸோ கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்கி இந்த டிராகன்களை அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா டிராகன் பாயை ட்ரெயின் பண்ணி நீசாவை கொள்றதுக்காக போவாங்க. ஆனால் அதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வேறு ஆகிட்டு இருப்பாங்க. 3வது பர்த்டே அப்போது நீசாக்கு தான் யார், தான் உண்மையுமே எப்படி பிறந்தோம் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்டர் அடிக்கப்பட்டு அவர் சாவாருன்ற ஒரு விஷயமும் எல்லாமே தெரிஞ்சிருது. இது தெரிஞ்சு கொஞ்சம் கோவப்பட்டு அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகும்போது நம்மளோட டிராகன் பாய் தான் சண்டை போட்டு நீசாவை கட்டுப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நீசா தான் பண்ண தப்பை உணர்ந்து அவங்க அப்பா அம்மாவை கட்டி போட்டுட்டு அந்த தண்டரில் தானே போய் உயிரை விட்டுருக்கிறது போயிடுவார். ஆனால் அவனை தனியாக விடாமல் நம்ம டிராகன் பாயும் கூட போயிட்டு நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் அவங்களோட பவரும் பார்த்தீங்கன்னா கடவுளோட பவரும் ரீபவுண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம தடியன் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பாடி அழிஞ்சாலும் அவங்களோட சோலை அந்த தாமரைக்குள்ளே காப்பாற்றிறாரு. சரி வாங்க இப்போ 2வது பாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தடியன் பார்த்தீங்கன்னா தாமரைக்குள்ளே நம்மளோட நீசாவோட சோலும் டிராகன் பாயோட சோலையும் காப்பாற்றிருக்கான். நீசாவை எல்லாரும் ஒரு ஹீரோவாகவும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த தாமரையோட பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அப்படியே தண்ணிக்குள்ளே அந்த குளத்துக்குள்ளே போய் கீழே ஒரு பீனாக ஒரு செடி மாதிரி வளர்ந்தது. அந்த செடியை பார்த்தீங்கன்னா உருக்கி அந்த செடியோட கிளேலே பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பாயும் நீசாவையும் உருவாக்குறதுக்கு அந்த தடியை முயற்சி எடுக்கிறான். கரெக்டாக அதே டைமில் நம்ம நீசாவோட அப்பா அம்மா 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீசாவை எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு விதையாக காட்டினுப்பார். இங்கே நம்ம டிராகன் பாய் அமைதியாக உட்காந்து தண்ணிக்குள்ளே அந்த பவர்லாம் வச்சு அவருக்கு அந்த பாடியை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீசாவுக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலிமா அவரோட பாடியை உருவாக்குவாங்க. ஆனால் நம்ம டிராகன் பாய் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உள்ளே இருப்பாங்க. உள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா ஃப்ரண்ட் லைனுக்கு போகிறாங்க. ஃப்ரண்ட் லைனில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம சீட்டா பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மாவோட ஃபுல் படையும் ரெடியாக தான் இருக்குது. பட் சொல்லுவாங்க, ஏன் மாஸ்டர் நீங்கள் எங்கள் கூட சண்டை போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா சீட்டா கிட்ட கேட்பாங்க. ஆனால் சீட்டா நக்கலாக நீங்கள் எங்கள் டிராகன் பாயை குண்டிங்கன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவரும் ஸ்கை ஸ்பிளிட்டர் அப்படின்ற ஒரு பருவம். ஸோ அந்த ஸ்கையை ஸ்பிளிட் பண்ணால் இவங்க அண்டர் கிரவுண்டையும் உலகத்தில் இருக்க எந்த ஒரு இடத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு அவங்க கையில் இருக்க ஒரு நெகத்தை பிச்சு நம்ம சீட்டா கொடுக்குறான். சீட்டா அதை என்ன பண்ணுறான், அப்படியே சும்மா தூளாக மாற்றி அப்படியே ஸ்கையில் ஒரு பெரிய ஒரு வட்டத்தை போட்டு ஸ்கை கிழியுது. அதுலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வால்கனோட லாவா அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய டீமன்ஸ்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோதான், வார் ஸ்டார்ட்ஸ். இங்கே வார் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சீட்டா என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே அங்கே ஒரு ஷீல்டுன்னு இருக்கும். என்ன ஷீல்டு பார்த்தீங்கன்னா அங்கே போன பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மாதிரி மாறுற ஒரு பேய் இருந்திருக்கும்ல, அந்த பேய் அந்த ஊருக்குள்ளே தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா நீசா தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனும் அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு 2 பேய் இருக்கும்ல, அதுவுமே பார்த்தீங்கன்னா தரைக்குள்ளே புதஞ்சிருவாங்க. அவங்க எல்லாரும் ஏந்து வெளியே பார்க்குறாங்க. ஏந்து பார்த்தா இந்த பேய் எகிரி வச்சு ஓடிடும். இந்த சைடில் நம்ம தடியன் இவங்களை பாடியை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம தடியன் டேய் என்னடா பண்ணுறீங்க, வாங்கடா பாதுகாக்குங்கண்ணா அப்படின்னு சொன்னோடனே இவங்க பாதுகாக்கிறாங்க. ஸோ இந்த ஷீல்டை பார்த்தோடனே நம்ம சீட்டை அங்கேருந்து ஓய் நடா பண்ணுகிறீங்க, மரியாதையை பண்ண கொடுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்போ தம்பி ஓடி போய்டு அச்சிர போகிறேன் அப்படின்னு நம்ம தடியன் சொல்லணுன்னே ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்கையில் ஒரு கட்டத்தை போட்டோடனே ட்ராகன்ஸே வெளியே வருது. அந்த ட்ராகன்ஸ் வெளியே ஸ்னாப் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ட்ராகன் பவர் விடும் போது என்ன ஆகுது, நம்ம ட்ராகன் பாய் அவனோட பவர் வச்சு பிளாக் பண்ணிடுறான். பிளாக் பண்ணின உடனே அதே கிழிஞ்ச ஸ்கை மூலியமாக பார்த்திங்கன்னா அந்த
டிராகன் பாயோட அப்பா வந்து வந்துடுறாரு. இந்த ஒயிட் மண்டை எல்லாத்துலேயும் ஒரு ஒயிட் மண்டை பவர்ஃபுல்லாகிறான்பா. ஒயிட் மண்டை வந்து மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த பவரை வந்து தடுத்தனால பார்த்தீங்கன்னா அவன் பாடி அதை வித்ஸ்டாண்ட் பண்ணாமல் திருப்பியும் வந்து அவன் பாடி வந்து விதரிங் ஆகும் போது டக்குன்னு நம்ம நீசாவும் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம தடி என்ன சொல்கிறான், டக்குன்னு வந்து நீ உன்னோட சோலை வந்து நீசா உடம்புல பொறுத்திக்கோ, அதுக்கு வந்து நம்ம டிராகன் பாயோட அப்பா வர அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது இல்லை இவங்க 2 பேரும் ஒரே உயிர்லேருந்து உருவானவங்க தான், அதனால் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு உடனே இவங்க 2 பேரும் வந்து ஒரே பாடியில் வந்து அமைஞ்சிடறாங்க. அதுக்கு என்ன ரிசல்ட் சொல்லுவாங்கன்னா 7 நாளுக்குள்ளே வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும் எவனில். அந்த எவனில் வந்து நீசா ஜெயிச்சக்கப்புறம் அவருங்க வந்து இம்மார்டல் பில்லும் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன வரம் கேட்குறாங்களோ அதையும் வந்து இது பண்ண முடியும். இந்த லிக்விட் ஆஃப் எக்ஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா இவரை வந்து உடம்பை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம தடியை சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் பாயோட அப்பாவும் ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டு இவங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆவாங்க. நம்ம நீசா அதுக்கப்புறம் தடியனா வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஊர் மக்கள்லாம் நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரே பெருமையாக பேசுவாங்க. அதான் நம்ம நல்லது பண்ணால் உடனே எல்லாம் பெருமையாக பேசுகிறது தானே, உடனே இவனுங்க எல்லாம் பெருமையாக பேசுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பா வந்து அப்படியே யோசிப்பாங்க, என்னடா உனக்கு விளையாடம் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீசா கிட்ட போகிறாரு. ஒரு 2 அடி தான் போய் சொரிப்பார் நம்ம நீசாவோட அப்பா. அதுக்கப்புறம் வந்து அவன் பார்ப்பான், எதுக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம அப்பா அம்மா பாவம் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது வந்து நம்ம அம்மாவும் வந்து எனக்கு ஒரு கட்டி பிடிச்சிட்டு போடா என்ன அப்படின்வாங்க. எல்லோரும் ஊன்னு பார்க்குறவங்க பார்த்தவொடனே இவனா அதெல்லாம் பரவாயில்ல எல்லாம் ஒரு கிரிஞ்சாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். சரி கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அந்த பண்ணி மேலே வேறு அம்மா வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுப்பாங்க. தம்பி நல்லா நிறைய சாப்பிடு சரியா, உனக்கும் மாஸ்டருக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்கில் தான் இருக்காங்க அப்பா அம்மா 2 பேருமே. ஏன்னா வந்து பையன் கட்டி பிடிக்காமல் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக தான் போயினே இருக்காங்க. அப்போ தான் வந்து இன்னும் எப்படி வந்து நான் ரிச்சுவல் தானே, அப்போ தான் எனக்கு டீமன் பவர் வந்து வெளியே வந்துருமே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தனியாக சொல்லுவான், இல்லை உன் உடம்புக்குள்ளே இருக்கிற டிராகன் பாய் கண்ட்ரோல் எடுக்கும்போது அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் தான் இருக்கும், ஸோ வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்லுவோம். அப்படியா சரி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி என்ன பண்ணுறாங்க, நம்ம தடியை வந்து அவனுக்கு ஒரு பில் கொடுக்குறான். இந்தாடா இதில் இருக்க ஒரு பில்லை சாப்பிடு அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற மொத்த பில்லையும் நம்ம நீசா வந்து வாய்க்குள்ளே கொட்டிடுறான். அவ்வளோதான், அது வந்து ஒரு ஸ்லீப்பிங் பில்லு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நீசாவோட கான்ஷியஸ் போயிடும், நம்மளோட டிராகன் பாயோட கான்ஷியஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சூப்பர் உனக்கு வந்து கான்ஷியஸ் வந்துருச்சா, ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராகன் பாயால் நீசாவோட உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. இப்போ உடனே வந்து தடியை வந்து ஓகே இப்போ நீ அவனோட பாடி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் டிராகன் பாய் சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கூட்டினு ஹெவனுக்கு போகிறாங்க. ஹெவனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து அந்த மலை மேலே நடந்து போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து மேலே ஏறி வந்து அவங்களாம் இம்மார்ட்டல் ஆகிறதுக்காக வேண்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அதே டைமில் பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளும் பறந்து வருது. இந்த சைடில் வந்து ஹெவன் ஓப்பன் ஆகி ஒரு பெரிய ஒரு படம் வருது. அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து டீமன் வாரியர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்தில் அட்டூழியம் பண்ணுற டீமன்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சி இந்த ஊருக்குள்ளே கொண்டு வந்து டீச்சிங்ஸ் வந்து கொடுத்து அவங்கள வந்து திருத்துவாங்களாம். ஸோ கரெக்டாக வந்து இவங்க வர அதே டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த டீமன் வாரியர்ஸுமே வந்து உள்ளே போகிறாங்க. அப்படியே உள்ளே போயினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பென்டகன் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம தடியம் பார்த்திங்கன்னா அது நடுவில் இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து நம்ம மொட்டைசாமியோட ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதில் தான் பார்த்திங்கன்னா அவர் ஹார்னஸ்லாம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்லிட்டு மொட்டைசாமி கிட்ட நம்ம நீசாவை கூட்டின்னு போகிறாரு, சாரி டிராகன் பாயை கூட்டின்னு போகிறாரு. கூட்டின்னு போய் சாமி எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இப்போ இந்த பையனை வந்து பாத்ரூம் கூட்டினுவாங்க. நம்ம பையனும் வந்து ஸ்வாய் வச்சுன்னு சும்மா இல்லாமல் சின்சான் மாதிரி என்னென்னவோ பேசி கடைசியில் நம்ம அந்த ஏஞ்சலோட ட்ரெஸ்ஸையே வந்து கிழிச்சு விட்டுறா. அவள் செம்மகாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டில் போடா பாத்ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் மாதத்துக்கு ஓடிடுறாங்க. ஒரு சொட்டா தண்ணி வருது. இவனும் அதை பாத்ரூம் நினச்சி பாத்ரூம் போயிட்டு வந்துடுறான். கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் பேலஸில் தொலைஞ்சும் போயிடுறான். இப்படின்னு வாமா எங்கம்மா சுற்றி நிற்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டின்னு போயிடுறாரு. இவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க ஏதோ சாப்பிட்ற மாதிரி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் பாத்ரூம் போன அந்த பச்சை டப்பாவே எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறானுங்க. அந்த பக்கெட்டே எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் ஒரு மொண்டு ஒரு கிளாஸ் வச்ச உடனே வந்து நம்மளால் செதறிடுறான். டக்குன்னு நம்ம தடியை குடிக்க போகிற நேரத்தில் அதில் நான் பாத்ரூம் போயிட்டேன் அப்படின்னு அவன் பாரு, அவள் தான் நம்ம தடியாக அலறிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் குடிக்காமல் இல்லை ட்ரையலுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மொட்டைசாமியாக வந்து என்னோடய சிஷிய புள்ள வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார், அவர் தான் வந்து ஜட்ஜாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சிஷிய புள்ளியை வந்து அமுச்சு விட்டுறாரு. யார் மொட்டைத்தலையோட சிஷிய புள்ளியை அமுச்சு விட்டுறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஆஃப் டீமன் ஹண்டர். நம்ம மொட்டைசாமியாக அந்த கிளாஸை குடிச்சிட்டு நல்லா இருக்கே டேஸ்ட்டு, எப்படி செஞ்சீங்க, இதே வந்து அடுத்த வருஷமும் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதே டைமில் என்ன ஆகுது, நம்ம டிராகன் பாயை வந்து உயிர்ப்பிக்கிற வரைக்கும் வந்து இந்த ஊரை விட்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிராகன் பாயோட ஃபாதர் வந்து கம்பலாக ஒரு ஆர்டரை போட்டு மொத்த ஊரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காரு. இங்கே வந்து அதுக்கு தலைமையாக வந்து நம்ம சீட்டை தான் இருக்கிறாரு. சீட்டை பார்த்தீங்கன்னா அந்த லாவாவை த்ரோ பண்ணி நைஃபை சுற்றி ஒரு 6 மணி நேரமாக எப்படியே 6 மணி நேரமாக வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து கரெக்டாக நம்ம அப்பாவும் வந்து
மாஸ்டர் இங்கே பாருங்கள், எங்கள் சோல்ஜர்ஸுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக அடிபட்டு போச்சு, தயவு செய்து கொஞ்சம் வந்து கருணை காட்டுங்க, நாங்கள் போய் மெடிசன்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் அதெல்லாம் முடியாது, யாரும் இங்கே வந்து போகக்கூடாது அப்படின்னுவான். கரெக்டாக அதே டைமில் வந்து இந்த தனியாக மாற டீமனையும் நெத்துயின் வந்து போகிறான் கட்டி போட்டு. ஹேய் இவன் நட இங்கே பண்ணுறான் அப்படின்னும் போது, இவன் தான் நான் வந்து நீசாவோட பேரை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் பிடிச்சின்னு வந்தேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே டீமனாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி எவனும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீடா சொல்லிடுவார். கரெக்டாக அதே டைமில் இன்னொருத்தனையும் வந்து பிடிச்சி கூட்டின்னு வந்து மாஸ்டர் இந்த பாருங்க இவன் தப்பிச்சு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் வந்து அண்ணா என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்றாங்க. சீட்டா என்னடா இது நம்மளான்னான்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம சீட்டாவோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் தம்பி தான் அவன். ஷேப் ஷிஃப்டிங் பண்ணி வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனும் வந்து குட்டி சீட்டாவாக மாதிரி இந்த மாதிரி வந்து அப்பா தான் வந்து எனக்கு இவ்வளோ ட்ரெயின் பண்ணார், நானும் வந்து உங்களை மாதிரி வந்து ஒரு இம்மார்ட்டலாக மாற போகிறேன், அதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் இம்மார்ட்டல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் நம்ம அப்பா கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துனுக்கிறாங்க இம்மார்ட்டல் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ தான் நான் வந்து டக்குன்னு நம்ம அப்பா உள்ள வந்து அவர் வந்து நம்ம எங்கள் ஊரை பாதுகாத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். இன்னும் உடனே வந்து நம்ம லைட்டாக கில்ட்டாக ஃபீல் பண்ணி டக்குன்னு அவங்ககிட்ட இந்த இம்மார்ட்டல் பில்லாம் எடுத்து நம்ம குட்டிச்சிட்டாக்கிட்ட கொடுத்து டே போடா நீயும் அப்பாவும் நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி அவனை அமுச்சு வச்சிடறாரு. அவனை அமுச்சு வச்சதுக்கப்புறம் வந்து சீட்டா வந்து நம்ம அப்பா கிட்ட தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்பா வந்து நான் வந்து உனக்காக செய்யலை, அந்த பையனோட வெல்பீயிங்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அந்த மெடிக்கலில் என்னென்ன வேணுமோ அதுக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம சீட்டா. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா லெவல் 1 டெஸ்ட்டு நம்ம நீசாவை வந்து அந்த பேண்டிட் பியர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எல்லாத்தையுமே வந்து பிடிக்க வேண்டியது தான் நம்ம ஆளோட வேலை. நம்ம ஆளும் பிடிக்கலான்னு வந்து இறங்கிறாரு. அதுங்களுக்கு சாப்பிட்ற டைம் வேறு போல் சரி எல்லாம் சமைச்சுன்னு இருக்குதுங்க. அந்த இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு அந்த மாத்திரையை போடலான்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிற ஒன்று அடித்த உடனே அந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதுக்குள்ளே உந்தது, சாப்பாட்டுக்குள்ளே வந்தது. வேறு வழி எல்லாம் நீசாவாக அந்த சூப்பை குச்சி ஊட்டுறாரு. ஃபுல்லாக தும்முன்னு குச்ச அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ட்ரான் பாய் உள்ளே வந்துடுவார். ட்ரான் பாய் உள்ளே வந்து செம்ம பொலன்னு பொழகிறாரு. பொழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பவர் போயிடுது. அப்போ தான் வந்து நம்ம தடி சொல்கிறோம், ஐயோ ஏற்கனவே நிறைய பில் எடுத்தனால அவன் இம்யூன் ஐட்டம் போலுக்குது அந்த மாத்திரைக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த பெரிய வில்லன் கூட ஒரு குட்டி வில்லன் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், இவெல்லாம் ஒரு மேட்டரா என் பவர் காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி நீசா பொழந்து கட்டுன்னு காட்டுவான். ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ஒரு உதவுடுவான். அவள் தான் போய் பார்த்து அந்த கல்லே சொரிப்பான். இதுக்கு நடுவில் வந்து நம்ம தடியை வேறு ஐயோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு போயிடுவார். அந்த கல் ஓடுனதில் நம்ம பெரிய வில்லன் தான் குடுகுடுன்னு ஓடி வந்து நான் அடிக்கிற பாருன்னு வரும்போது திருப்பியும் வந்து நம்ம டிராகன் பாய் வந்து கான்சியஸ்க்கு வந்துடுவார். ஏன்னா கல்லில் போய் இச்சத்தில் பார்த்தீங்கன்னா நீசாக்கு கான்சியஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வந்து போலன்னு எல்லாரையும் பொழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதுங்களாம் தப்பிக்கணும்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து இந்த டீமன் ஹண்டர்ஸ்லாம் உள்ளே வந்து இதுங்க எல்லாத்தையும் பிடிச்சி போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாரும் வந்து திருப்பி மேகத்துக்கு போனோடனே மேகத்தில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரே லைனில் வரும். அப்போ வந்து இந்த 12 டேபிள் ரவுண்ட்ஸில் இருக்கிற எல்லா இந்த இம்மார்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேட்டர்லாம் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம தடியனுக்கும் ஒரு டேபிளை வந்து கொடுத்துட்டாங்க. தடியன் வந்து சூப்பர் ஹாப்பி. இங்கே நீசா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இதுவாகவே இருக்காரு, நீசாவே இருக்காரு டீமன் ஹண்டர் ஓனரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த கிரவுண்ட்ஸ்லேயே வந்து ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்துருப்பான். இங்கே வந்து இங்கே உட்காந்துக்கிறாங்க எல்லாரும், எல்லாம் அந்த 12 ரிங்ஸும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்லாம் பேசினுக்கும் போது டக்குன்னு அவங்க ஒரு பேச்சு வருது. இந்த மாதிரி ட்ராகன்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவங்கள வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும். அதுக்கு வந்து நம்ம இன்னும் வந்து இம்மார்ட்டல் பில்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய கிரியேட் பண்ணோம். அதாவது இம்மார்ட்டல் பில்ஸ் வந்து சாப்பிட்டா தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இம்மார்ட்டலாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. சரி இதுக்கப்புறம் வேறு எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து நம்ம மொட்டைசாமி சொல்லும் போது கரெக்டாக வந்து அங்கே இருக்க 2 பேர் மட்டும் இன்னொன்று ஸ்டார் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நானும் என்னோட பிரதர் தான் பார்த்தீங்கன்னா நீசாவோட அண்ணனுங்க 2 அண்ணனுங்க, நாங்கள் இது வரைக்கும் அவன் பிறந்த நாங்கள் பார்த்ததே கிடையாது, நாங்கள் அவனை பார்க்க விரும்புகிறோம் பேச விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நீசா அங்கேருந்து கூடுன்னு ஓடி போயிடுறான். நான் எப்படி போய் பார்ப்பேன், நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஸ்லீப்பிங் வீல் போட்டு நம்மளோட டிராகன் பாய் தான் போய் அவங்க அண்ணங்கிட்ட வந்து பேசுவான். அவங்க கரெக்டாக அந்த ஸ்டார்ஸ் கலையும் போது பார்த்தீங்கன்னா வந்து நீசா கண்ணிலேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் நீசா வந்து நம்ம டிராகன் பாய்கிட்ட எங்கள் அண்ணனுங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க உன்னை பற்றி ரொம்ப அக்கறையாக கேட்டாங்க, எப்படி இருக்க ஏது இருக்க அப்புறம் எப்படிலாம் வளர்ந்து அப்படின்னு எல்லாமே கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீசாக்கு வந்து ஒரே ஃபீலிங்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஜெயிக்கிறோம், நம்ம வந்து இம்மார்ட்டல் பீல்டில் வாங்குகிறோம், அந்த எக்ஸலர் சீரை கொடுத்துட்டு நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சத்தமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் லெவல் 2 பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு பெரிய டீம் இருக்குது. நம்ம நீசா போயிட்டு நடுவில் காலை தூக்கி
ஆஹா ஓஹோ நான் உங்களை பிடிக்க வந்திருக்கேனே அப்படின்ற மாதிரி நம்ம நீசா சொல்கிறாரு. நீசா சொன்னோடனே தம்பி உனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் நீ என்னப்பா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது தான் ஏய் என்னடா பண்ணுறீங்க அவனை பிடிங்கடா அப்படின்னதுக்கப்புறம் செம்ம ஒரு ஃபைட்டு டமால் டிமில் நம்ம வந்து ட்ராகன் பாய் வந்து நம்ம டேடியை வந்து போட்டுக்கிறாரு. யார் தெரியுமா அந்த டேடி? நம்ம சீட்டாவோட டேடி தான் அவர் வந்து செம்ம போலன்னு பொழந்துட்டு இருக்காரு. பொழந்துன்னு போது தான் நம்ம சீட்டாவோட டேடி வந்து ஒரு சீக்ரெட் ட்ரிக்கு காட்டுறாரு. என்ன ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவர் எலக்ட்ரிசிட்டியாக மாற முடியும். சும்மா இப்படி மறைஞ்சு அப்படி வர்றாரு, சும்மா அப்படி மறைஞ்சு இப்படி வர்றாரு. தண்ணிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சும்மா பொலன்னு நம்ம ட்ராகன் பாயே பொழந்துனுக்கிறாரு. ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப பொழகிறான் அப்படின்ன உடனே தண்ணி மொத்தத்தையும் நம்ம ட்ராகன் பாய் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறீங்கன்னா வந்து தண்ணி இல்லைன்ன உடனே வந்து ரெயின் சம்மனிங் ஸ்பெல்ல போட்ட நம்ம சீட்டாவோட டேடி என்ன பண்ணுறாரு, அந்த ஃபுல் ரெயின் வரச்சு ட்ரெயினில் தான் எலக்ட்ரிசிட்டி கண்ணாமினான்னு பாஸ் ஆகாமல் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காரு. செம்ம பொலன்னு பொழந்துன்னுக்கிறாரு. ஒரு பாயிண்டில் ஆல்மோஸ்ட் நம்ம ட்ராகன் பாயை போட்டு தள்ள வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பாய் என்ன பண்ணுறாரு, அவர் கையை ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. கை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுதுன்றதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறாரு, அவர் கையை அவரே வெட்டிடுறாரு. கையை வெட்டின உடனே நாங்கள் தான் அந்த ட்ராகன் ரெயின் ஸ்பெல் போயிடுது. அதுக்கப்புறம் மழைலாம் நிற்க ஆரம்பிச்சிருது. உடனே வந்து அந்த குட்டி டீமன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா வந்து அவங்க மாஸ்டரை வந்து காப்பாற்றுக்க அவனை போடுறான் இவனை போடுறான் அப்படின்னு எல்லாம் ஓடியாராங்க. ஓடி வந்த உடனே இவனுங்கெல்லாம் வந்து இந்த சொர்க்கத்தில் தான் வந்தானுங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சீட்டாவோட டேடி வந்து தே ஆர் குட் கைஸ், நம்ம வந்து அவங்ககிட்ட சரண்டர் ஆகி படிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பேசுகிறவர். உடனே இதுங்களும் வந்து கொஞ்சம் அடங்கிடுங்க. தூரத்துலேருந்து இங்கே இதை பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சீட்டா பாய் வந்து அங்கே வந்து பார்த்துருப்பாரு. சீட்டாவோட தம்பி அவர் என்ன பண்ணுவார், வேகமாக வந்துட்டு இவர் அவங்க டேடிக்கு கத்துமணியில் இருக்கிறதோடனே என்ன நடந்தது எது நடக்குதுன்னு தெரியாமல் உள்ளே வந்து சீட்டாவா மாதிரி யாரா எங்கள் அப்பா வச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அது பண்ண உடனே வந்து நம்ம டேடி வந்து டே கம்னு அப்படின்னு சொல்லினே இருப்பாரு. இது வந்து சீட்டாவில் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, அடிச்சுன்னு ஒருத்தனை வந்து கச்சிறாரு. கச்ச ஒன்று என்னது, இந்த ட்ரீமன் ஹண்டரோட தலை வந்து ஏன் ஆளுங்களையும் நீ கடிக்கிறியா மாவனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்பு எடுத்து சும்மா விட்றாரு பச்சக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நீசாவும் சீட்டாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. கரெக்டாக வந்து அந்த அம்பு போய் வரும்போது நம்ம சீட்டாவோட டேடி வந்து நடுவில் வந்து எகிரிறாரு. அவர் நெஞ்சில் பச்சக்கன்னு பொழுந்தது. இவர் நம்ம குட்டி சீட்டாவோட வயிற்றுலேயே வந்து அந்த கம்பி குத்தி இவனுக்கு போய் அடிசத்தில் விடுறாங்க. வந்து நீசா அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் ஹண்டர் தலைவர் சொல்கிறாங்க. ஆனால் நீசா மூவ் ஆகும் அப்படியே நிற்கிறான். இப்போ ட்ராகன் பாய் மூவ் ஆகாமல் நிற்கிறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபாதர் வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாதிரி நம்ம குட்டிச்சீட்டாவை தூக்கின்னு அந்த தண்ணிக்குள்ளே போயிடுறாரு. நம்ம டீமன் ஹண்டர் தலைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே மேலே பறந்து போய் பல கைகளை வச்சு பல அம்புகளை வச்சு அடிக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அம்புலாம் பார்த்தீங்கன்னா யார் மேலே ஏற்றுறாங்களோ அவங்க அதில் வந்து தேடி போய் அடிக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வந்து அம்புகளை தான் வந்து நம்ம எதிர்த்து அடிக்கிறாங்க. பட்டு அதுவும் அடிச்சுன்னு இவனும் எப்படியோ டாச் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் சுருண்ட உடனே போடா நீயா தப்பிச்சு போடான்னு சொல்லிட்டு குட்டி பையனை அமுச்சு விட்டுறாரு. குட்டி பையனை அமுச்ச உடனே இங்கே வந்து நம்ம கரெக்டாக அந்த தலைவர் வந்து இறங்கிட்டு என்கிட்ட தப்பிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு திருப்பி இழுப்பான் பாரு. அதுக்குள்ளே ட்ராகன் பாய் நோட்டில் வந்து அவன் அவங்க அப்பாவை தாண்டா காப்பாற்ற ட்ரை பண்ணான், நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ணுகிற அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவன் போயிடுறான். இங்கே அப்படியே நம்ம சீட்டா டேடி அப்படின்னு பார்த்துன்னுக்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெடிக்கல் லிஸ்ட்லாம் வந்து நம்ம சீட்டாவோட அண்ணங்கிட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த சீட்டா என்ன பண்ணுறான், அவன் எல்லா தேவையான மெடிக்கல் இதுவையும் வந்து கொண்டு வந்துடுறான். எல்லா மருந்தும் கொண்டு வந்தாலும் எல்லாமே செட்டில் ஆகிடுது. எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே வந்துடுது. வந்த உடனே நம்ம டேடியோ மம்மி என்ன பண்ணுறாங்க, மாஸ்டர் நீங்கள் வந்து எங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணிடுறீங்க, ஒய் நாட் ஜாயின் அஸ் ஃபார் எ டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு கூப்பிட்றாங்க. டின்னரில் வந்து எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது இந்த தனியாக மாற டீமனும் பார்த்திங்கன்னா வேலைக்காரனாக சேர்த்துட்ருப்பானுங்க. ஸோ அவனும் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் எல்லாருக்கும். கரெக்டாக அதே டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டிச்சிடாவை வந்து அங்கே கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்தால் செம்மையாக வந்து அடிபட்டிருக்க அப்படின்னும் போது தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இந்த சொர்க்க லோகத்தில் வந்தவங்க தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டாங்க, அப்பாவையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், அப்படியே ஃபுல் ரேஜ் மோடில் வந்து மாறிடுறாரு நம்ம சீட்டா. சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தடியனும் நீசாவும் வராங்க. அங்கே வந்து அந்த ஏஞ்சல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி செகண்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ கொஞ்சம் மொட்டைசாமி கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடியை சொல்கிறான். அவர் வந்து பில்ஸை வந்து ரெடி பண்ணுறதுல வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் வந்து அவர் வர வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன், நம்ம அதுக்கப்புறம் லெவல் 3 டெஸ்ட்டை வந்து அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு நம்ம தடியை வந்துட்டு நம்மளுக்கு 2 நாள் தாண்டா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நீசா காரில் சொன்னேன். நீசா உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க நம்ம லெவல் 3 போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரி ஓகே. லெவல் 3 பார்த்தீங்கன்னா வந்து தூரத்தில் இருக்க ஸ்கல் ஐலாண்டில் இருக்க மிஸ் மவுண்டெயின் ஸ்கல் ஏதோ ஒன்று சொல்லுவான். சரி அந்த ஒரு லேடியை தான் வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்மா. கரெக்டாக அதே டைமில் ஒருத்தன் ஓடி வந்து சார் உங்களுக்கு ஒரு நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு தேடி 2 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு பிடிப்பாங்கல்ல 2 பேர், அவங்க வந்து நம்ம வில்லேஜ் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாமி பத்தில் ஐயான்னு ஓடிறாங்களா அதே மாதிரி ஓடியா
ஆகிறாங்க. அவ்வளோதான், எல்லாம் புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு பறந்து போயிட்டு லேண்ட் ஆகிறானுங்க. பார்த்தா ஊரே அப்படி கருகி போயிருக்கும். அதாவது ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால்கனோ ஊற்றி எல்லாரும் க்ளோஸ். கரெக்டாக அவங்க அம்மாவோட ஷீல்டு வந்து இருந்திருக்கும். அந்த ஷீல்டை பார்த்த உடனே அவங்க எப்படி அடி வாங்கியிருப்பாங்கன்ற முதற்கொண்டு நம்ம அனீசாவால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுது. அப்படியே ரேஜில் வந்து அப்படியே கொந்தளிச்சிடறான். அப்படியே வந்து எல்லாம் அங்கே வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் பார்க்குறான், வால்கனோ எப்படி வால்கனோ, இங்கே பக்கத்தில் வால்கனோவே இல்லையே, 100 மைல் தூரத்துக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இது வால்கனோ தான் வந்துருக்கணும், இது பாருங்களேன், இது வந்து பார்த்தா ஏதோ டிராகனோட கிளா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஹண்டர் சொல்கிறான். டீமன் ஹண்டர் சொல்கிறான், டிராகனா எப்படி? டிராகன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சீல தானே இருக்குது, இங்கே எப்படி வந்தது அப்படின்னு போது இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த வெஸ்டர்ன் சீயோட குவீனுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அது கூட அப்படின்வா. டக்குன்னு வந்து அந்த ஏஞ்சல் சொல்லும், கைஸ்பிட்டர் தானே அப்படியே. ஆமாம், அது மூலியமாக வந்து இங்கே லாவாவை கொண்டு வர முடியும், டிராகனும் வர முடியும் அப்படின்னு ஒன்று. எப்படி இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த மொட்டைசாமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி நம்ம இந்த டிராகன் கிங் வந்து நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணார் அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்படி பேசினும் போது வந்து டக்குன்னு வந்து மொட்டைசாமி சொல்ல, சரி நம்ம வந்து முதல்ல நம்ம அவனை டிராகனை அடிக்கிறோம், அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய சாமிக்கிட்ட வந்து இந்த மேட்டரை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அதுக்குள்ளே வந்து நம்ம நீசா என்ன போகிற அந்த பண்ணியை ஒரு தொட்டு அது ரிங்கா மாறிடும். அவள் தான் அங்கேருந்து ஸ்வயின்னு ஒரு இடத்துக்கு டிராகன் நெஸ்ட்டுக்கு போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடி சொல்லுவான். அப்போ வந்து நம்ம டீமன் இல்லை அவன் டிராகன் நெஸ்ட்டுக்கு போகல, அவன் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் போகிறான், அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம மொட்டைசாமி என்ன பண்ணுவார், ஏமா ஏஞ்சலு நீ ஊருக்கு போ, ஹெவனில் போயிட்டு எல்லாரையும் வந்து ரெடி பண்ண டீமன் ஹண்டர் மொத்த பேரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தடியங்கனையும் டீமன் ஹண்டரையும் வந்து கூப்பிட்டு, டேய் அந்த பையன் இப்போ தான் வந்து அப்பா அம்மா இழந்திருக்கான், நீங்கள் உடனே அவன் கூடயே போயிட்டு அவனை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க நம்ம ஹீரோ நீ பறந்து ராக்கெட் ஸ்பீடில் போயின்னு இருக்கிறான், சீன்னு போயின்னு இருக்கிறான். அப்போ நம்ம ட்ராகன் பாய் வெளியே வந்து, டேய் முதல்ல நீ ட்ராகன் கேஸ்டலுக்கு என்னை கூட்டின்னு போடா, நான் என்னன்னு கேட்குறேன்டா அப்படின்னா, ஓ நீ பேசுனா இவங்க எங்கள் அப்பா அம்மா வந்துடுவாங்களா அப்படின்னு. அதுவும் வந்து பல்லு கடிச்சுன்னு அப்படியே ரத்தம் வரும். அப்படியே அவன் செம்ம கோவமாக இருக்கான்னு தெரிஞ்சது, இன்னும் புஷ்ஷுன்னு பறந்து போகிறான். இங்கே மவுண்டைன் கிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸ்கல் மவுண்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லேடி வந்து உட்காந்துக்கிட்டு, கண்ணாடி இந்த உலகத்தில் யாரோ அழகான பொண்ணு சொல்லு பார்க்கலாம், அந்த கண்ணாடியா நீங்கள் தான் அப்படின்னும். அப்படியே வந்து 10 மைல் ரேடியஸ், 100 மைல், 1000 மைல், 2000 மைல்னு சொல்லிட்டு கேட்டினா கூட எல்லாத்துக்கும் நீங்கள் தான் நீங்கள். அப்புறம் டேய் உண்மையாக சொல்கிறேன் அப்படின்வான். திரும்பி அப்படியே சுருக்கினே வரான், எதுக்குமே அது இல்லைன்னா சொல்லலாம். சரி இந்த மவுண்டெயினில் நான் அழகாக இருக்கேன்னா கேட்கும்போது, இல்லையே ஏன் இங்கே நான் என்னை தவிர்த்து யாரும் நானும் பொண்ணு தான், நான் தான் இங்கே அழகு அப்படின்னு மாதிரி. அவள் தான் டென்ஷன் ஆடுவான். இந்த காமெடிலாம் இங்கே போயிடும் போது இங்கே நீசா உள்ளே பூந்து அந்த லேடி வந்து செம்ம அடி ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்டில் அந்த லேடி வந்து அப்படியே உடஞ்சிடறான். அப்பா செத்துட்டான்னு நினைப்பா, கட்சியில் பார்த்தா அந்த மலையே தான், அந்த மலையே வந்து அப்படியே உருவாகி நீசாவை பொல்லன்னு பொலந்துன்னே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல நீசா ஃபுல் பவர் அடிப்பான் பாருங்க, அந்த ஃபயர் பவரில் அந்த லேடி வந்து சின்னதாக மாறிடுவா. ரொம்ப 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 2 கல் மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் சின்ன குடுகுடுன்னு அது ஓட இருக்கும். உடனே அங்கே வந்து நம்ம தடி என்ன பண்ணோம், அவ கூட வந்து டிராகன்ஸ் கேஜ் மாதிரி ஒன்று, அதை வச்சு அந்த லேடியை பிடிச்சிடுறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 கம்ப்ளீட். அப்போ தான் வந்து நம்ம டீமன் ஹண்டர் சொல்லுவான், நான் எனக்கு எதுவும் வந்து இந்த பவர் வந்த மாதிரி இருக்கே, டீமனோட பவர் அந்த மாதிரி கேட்டோன்னே இவன் குழுகுல வந்து அந்த லேடி வந்து அது ஏன் பவர் தான் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஹெவனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொட்டைசாமியை வந்து சூப்பர்டா நீ வந்து லெவல் 3 பாஸ் பண்ணிட்ட, நான் வந்து உனக்கு ஒரு மந்திரத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை போட்டு நம்ம நீசா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து டிங்குன்னு கீழே தட்டினோடனே அப்படியே உள்ளே எல்லா தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. உள்ளே பார்த்தா அப்படியே ஒரு உலகமே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேலஸோட ட்ரெஷர் பிளேஸ் தான். சரிப்பா உனக்கு இன்னும் வேணுமோ கேளு, தர எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் ஒன்று தான் தர முடியும்னு நம்ம ஆள் கோமா எக்ஸலர் ரிப்பேர் அப்படின்னு. சரி ஏன்டா கோமா கேட்குற, என்னடா வேணும்னு சொல்லணும்னா எனக்கு அதான் வேணும் அப்படின்னுவான். சரி ஓகே அப்படின்னோடனே அங்கே இருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த ஒரு அழகான பாட்டிலாக மாதிரி வந்துடும். இங்கே வில்லேஜில் வந்து திருப்பி வந்து அந்த தாமரை வாடி போன தாமரை மேலே இந்த எக்ஸலரை ஊற்றினோடனே அது திருப்பி நார்மலாகிடும். நார்மலானவுடனே நம்ம ஆள் சொல்கிறாரு ட்ராகன் பாய்ட, சரிடா நான் உனக்கு கடமைப்பட்டது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்போது உடனே டேய் நீ போதா இருடா, என் பாடி ரெடியாக இருக்கட்டும், வெயிட் பண்ணுறா, நானும் வரேன் கூட அப்படின்போது, உனக்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும், நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது எதிரியாக தான் மீட் பண்ண போகிறோம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ட்ராகன் பாயும் வந்து யோசிக்காமல் சொல்கிறோன்னு அங்கேருந்து கிளம்புவான். உடனே வந்து நம்ம ஆள் வந்து எப்படியோ வந்து தடுக்க ட்ரை பண்ணுவான் தடியன், அப்படி இப்படி அப்பயும் வந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணினே இருப்பான் நம்ம ட்ராகன் பாய். அப்புறம் என்னது வேறு வழி இல்லாமல் கட்சியில் அந்த ட்ராகன் கேட்டை போட்டு நம்ம இவரை பிடிச்சிடுறாப்புல ட்ராகன் பாயை பிடிச்சிட்டு, தம்பியே கம்முனு நீ இப்போ போனாலும் உனக்கு ஆள் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் உன் சோலை அவ்வளோ தூரம் போக முடியாது, அழிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் அடங்கினா அப்புறம் இவங்க இப்படியே பேசினுக்கும் போது டக்குன்னு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நீசாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உன் பாடியை நான் காப்பாற்றுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஏதோ டம்மு டும்முன்னு கேட்கும். என்னன்னு பார்த்தா தாரைக்குள்ளேருந்து
நம்ம இந்த தனியாக மாறுற போய் டமால்னு உடச்சின்னு வெளியே வரான். டேய் என்னடா நீங்கள் என்ன பண்ணுறேன்னு இவங்க 2 பேரும் எப்படியே பேன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. இங்கே ஈஸ்டர்ன் சீல வந்து இந்த டிராகன் பேலஸ் கிட்ட வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே தண்ணி மொத்தமாக வந்து இந்த அப்படியே விலகுது. மொத்தமாக விலகி அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பேலஸே அங்கே வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி வந்து அப்படியே இருக்குது. இது நவுந்த உடனே என்ன ஆகுது, நம்மளோட டிராகன் கிங் வந்து அப்படியே புஷ்ஷுன்னு மேலே வந்து ஒரு சோலாக வராரு. வெளியே வந்து யோ என்னையா பண்ணுற அப்படின்னுவான். யோ நீ வந்து ஒரு ஊரியா ஆயிட்ட கில்ட்டியாக நீ ஃபீல் பண்ணுறே இல்லையா அப்படின்னு இவன் என்ன நினச்சிக்கிறான், இந்த ஸ்பிரிட் ஸ்பெல் போல திருநாள் தான் வந்து நம்மளை கொல்ல வந்துக்கிறான் இவனுங்க அப்படின்னு நம்ம டிராகன் கிங் நினச்சிக்கிறாரு. ஆனால் அவன் கேட்டது என்னன்னா அந்த ஊரை அழிச்சது நீ தானே அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுங்க 2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நான் நீ எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன் ஆனால் என் பையனை விட்டுறேன்னு இவன் சொல்கிறான். டேய் உனக்கு வந்து மரணம் தாண்டா ஒரே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொன்னவொடனே திருப்பி டிராகன் கிங் உள்ள வந்துட்டு நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் சீட்டா சொல்ல மாதிரி பண்ண சொன்னீங்க நாங்களும் பண்ணிட்டோம் அப்படின்றான். அதாவது வந்து அந்த ஊரை அழிச்சது இப்போ தான் வந்து டிராகன் கிங் ஏற்றுது. கூட இருக்க டிராகன்ஸ்லாம் சரி நம்ம இப்போதைக்கு இதை ஹோல்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி இவங்கள வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இவனுங்க ஹோல்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு டிராகன் கிங் என்ன பண்ணுறாரு, சரி ஒரிஜினல் ஃபார்மில் வந்து வெளியே போயிடுறாரு. இங்கே நான் வந்து பானை அப்படியே பிரிஞ்சு அப்படியே வந்து பூமிக்குள்ளே போயிட்டு அந்த டிராகன் இருந்த நெஸ்ட்டை மொத்தத்தையும் அப்படியே வந்து கம்பைல் பண்ணி அப்படியே ஒரே இதுக்கு அந்த பானைக்குள்ளே கொண்டு வர மாதிரி அப்படியே நகர ஆரம்பிக்குது. இங்கே நம்ம டிராகன் கிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதை அடிக்க போகிறாரு. யாரை இங்கே மொட்டைசாமி வந்து அடிக்கலான்னு போகிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்கை வருது. யாருன்னு பார்த்தா ஏஞ்சல். உண்மையுமே ஏஞ்சல் மாதிரி ரெக்கெல்லாம் வச்சுன்னுக்கிறா. அந்த ரெக்கையை வச்சு சண்டை போட்டுங்க. இவங்க 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. டேமன் ஹண்டரு, ஏஞ்சல், அப்புறம் டிராகன் கிங் மாற்றி 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 அடிச்சுனே இருக்காங்க. ஒரு பாயிண்டில் வந்து டிராகன் கிங் வந்து கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணி இது 2த்தையும் ஓரம் கட்டிட்டு திருப்பியும் வந்து மொட்டைசாமி அடிக்கலான்னு சைன்னு போகிறாரு. அங்கேருந்து ஒரு நெருப்பு சைன்னு வந்து நம்ம டிராகன் கிங் அச்சு அப்படியே தண்ணிக்குள்ளே கொண்டு போய் செம்ம சண்டை. ஏய் நான் தான் அப்பயே சொன்னேன்லடா என் வில்லேஜை தொட்டனா வந்து நான் உன் பேலஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து டேய் என் பையன் உயிரோடு இருக்கான் கேட்டுட்டு 2 பேருக்கு பதில் சொல்லாமல் சண்டை போட்டுனே பண்ணேன். வேறு லெவலில் சண்டை போட்டுனே இருப்பானா. டேய் உன்னோட டேமண்ட் பவர்லாம் காட்டுறியாடா நீ மாட்டிக்க மாட்டேன்னு உனக்கு பயமா இல்லையா அப்படின்னா ஆனால் அடிச்சுக்கிறானுங்க. பயங்கரமாக அடிச்சுக்கினே இருக்கானுங்க. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது, நம்ம நீஷா என்ன பண்ணுறாரு, ஃபுல் பவரை இறக்கி நம்ம டிராகன் கிங் என்ன பண்ணுறாரு அந்த இதுக்குள்ளேயே அமுச்சு விட்டுறாரு. அந்த பானை இருக்குல்ல அந்த பானைக்குள்ளேயே அமுச்சிடுறாரு. பானைக்குள்ளே போன உடனே தான் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. மிச்சம் இருக்கிற அந்த 3 டிராகன் உள்ளே வைப்பீங்களா அந்த டிராகன் எதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து செயின் இல்லை. இங்கே வெளியே வந்து அந்த பவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் அவங்க எல்லாரையும் பில்லாக மாத்திரேன் அவெஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜோ ஜாஜி ஹீதாதோ தாதா ஈதா ஊதா ஊ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் போட போயிடுறாரு. இங்கே நம்ம நீசா வந்து அப்படியே கடல் மேலே பறந்துக்கினே வந்து அந்த கடல் சத்தத்தில் வந்து அவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருது. பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அந்த கனவுல வர மாதிரியே இருக்குது. அப்புறமேட்டு ஒரு ரியலைசேஷன் பண்ணுறாரு. அவர் உண்மையானுமே வந்து பறந்து வந்துட்டுருக்காங்க அவங்க அப்பா அம்மா. டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. வந்த உடனே நம்ம அம்மா வந்து அப்படியே நம்ம நீசாவை வந்து கட்டிப்பு செய்கிறாங்க. டேய் நல்லா இருக்கியாடா அப்படின்னு. அவன் வந்து நீசா வந்து ஓன்னு ஆரம்பிச்சிடான். என்னடா நீங்கள் இப்படியே ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஓகே அப்படியே ரொம்ப அழ வச்சிடறானுங்க. அப்படியே அழுகுறான். அப்படியே நான் வந்து உங்களை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன், நீங்கள் இப்படி வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஓன்னு அழுகுறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தடியனும் டிராகன் பாயும் இருக்கிறாங்க. சரியா ஓன்னு அழும்போது தான் வந்து அப்போ தான் டிராகன் பாய் சொல்கிறாரு, டேய் உங்கள் ஊர் அழிஞ்சதுக்கு நாங்கள் காரணம் இல்லைடா எங்கள் அப்பா காரணம் கிடையாதுடா. ஆமாம் உண்மை தான் நம்ம ஊரை அழிச்சது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டைசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாக்காரரே சொன்ன உடனே தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது. இங்கே நம்ம வந்து சீட்டாவோட தம்பி வந்து இறந்துறாருல. இறந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேலேருந்து ஒரு பெரிய டிராகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் பெரிய டிராகன் வந்து அப்படியே அந்த கிராமத்தை நோக்கி பயங்கர வேகமாக வருது. அப்போ டக்குன்னு ஷீல்டு என்ன உடனே ஷீல்டு வச்சிடறாங்க. ஷீல்டு அடிச்சு அப்படியே போய் டம்மால்னு ஒரு பாயிண்டில் வந்து அந்த ஷீல்டு உடஞ்சிட்டு அந்த டிராகன் திருப்பியும் அந்த ஊரை அழிக்கிறதுக்காக வரும்போது திருப்பியும் அந்த 3 டிராகன் இருக்குல்ல நம்ம டிராகனுக்கும் கூட இருக்க 3 டிராகன் அந்த 3 டிராகன் வந்து பான்னு வாயில் பவர் விடும் போது அந்த டிராகன் வந்து தூளாக போயிடுது. அந்த பவர் முடிகிற இடத்துல யார் நிற்கிறான்னு பார்த்தா நம்ம மொட்டைசாமி. என்னடா ட்விஸ்ட் இது, அடப்பாவிகளா டேய் மொட்டைசாமி தான் வில்லனா இங்கே. மொட்டைசாமி ஏய் டிராகனா வாட்ஸ் ஹேப்பனிங் இயர் மேன் அப்படின்ற மாதிரி மொட்டைசாமி வந்து பேத்த முழிக்கிறாரு. அங்கே பார்த்தா 3 டிராகன் நம்ம சீட்டா நிற்கிறாரு. சீட்டா பார்த்தோன்னா டேய் வாட் யூ டூயிங் மேன் இயர் அப்படின்ற மாதிரி நம்ம மொட்டைசாமி சொல்கிறாரு. யோ நீனே எங்கள் மிலிட்ரிங்க இப்போ நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டா வந்து அவனை பற்றி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் வந்து மேட்ரு தெரியுது. ஓஹோ இந்த ஊரை அழிச்சு பழைய தூக்கி டிராகன் மேலே போடலான்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டா வந்து கண்டுபிடிச்சி சொல்லும் போது வந்து அப்படியே அந்த டிராகன்லாம் சுற்றி வருது. அப்போ சுற்றின்னு வரும்போது அந்த குயின் டிராகனுக்கு தெரியுமா அந்த டிராகன் வந்து சரி நீ தானே பெரிய எல்ட்ரு எங்களுக்கு ஒரு இது கூட இந்த செயின் உடையிற பவர் எங்களுக்கு கூட செயின் உடையிற பவரா உங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் இவ்வளோ வருஷமாக செயின் கடிகளே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம சீட்டை வந்து கத்துவோம். டேய்
என்னடா அவங்க கூட சேர்றீங்க அப்படின்னும் போது, ஏய் 1000 வருஷமாக நாங்கள் வந்து அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற ஜெயிலே இருந்துட்டோம்டா, இதுக்கப்புறமா எங்களுக்கு விடுதலை வேணும்டா அப்படின்னும் போது, அப்போ திருப்பி குயின் வந்து அந்த மொட்டைசாமியை பார்த்து, இந்த செயினை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இம்மார்ட்டலாக உங்கள் அடியிலேயே வந்து சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆள் வந்து, அப்படியா, அப்போ நீங்கள் உங்கள் இடத்த காட்டி கொடுப்பீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அவ்வளோ இந்த வார்த்தையை சொன்ன உடனே வந்து நம்ம சீட்டை சொர்றன்னு பறந்து போயிட்டு அப்பா அம்மா 2 பேர் தூக்கின்னு அந்த பேய் டீமன் இருக்கும்ல கல்லாகுமே, அதையும் தூக்கின்னு செம்ம ஸ்பீடாக பறந்துடுறாங்க. இங்கே வந்து நம்ம மொட்டைசாமி என்ன பண்ணுறாரு, இதுங்களோட செயினை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. மிச்சம் இருக்க 2 டிராகனுக்கும் குயினோட நகத்தை கொடுத்த உடனே அதுங்க என்ன பண்ணுது, ஸ்கை மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து விரிச்சு விட்டுது. லாவா வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. உள்ள மான்சஸ் வந்தது, மான்சஸ் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கு. அந்த லாவா வந்து எல்லாரையும் இது எனக்கு இதுக்கு மேலே யாருமே இல்லை, நான் வந்து அனாதை ஆகிட்டேன், நான் வந்து இவங்களை எதிர்க்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 3 டிராகனு நம்ம மொட்டைசாமி, அதுக்கப்புறம் ஒரு பல லட்சம் டீமன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஆளாக நம்ம சீட்டா வந்து எதிர்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கல, அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் வந்து அந்த மொட்டைசாமி என்ன பண்ணுறதே கவனிக்காம விட்டீங்க, அவன் இவ்வளோ நாளாக வந்து இப்படி தான் எல்லாரையும் அட்டுவழியம் பண்ணியிருந்தான், பிடிக்கிற டீமன்ஸ் எல்லாமே வந்து இம்மார்ட்டல் பில்லாக மாற்றதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் இவனை எதிர்த்து நின்று இவனை வந்து சண்டை போடணும் அப்படின்னு வந்து கத்தி கூவுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அதுவும் கூட நீங்கள் சொன்னதுக்காகலாம் யாரும் வந்து அவரை எதிர்த்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அவ்வளோதான், மரியாதை எங்கள் அப்பாவை வெளியே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் பாய் ஃபுல் பவரில் என்ன பண்ணுறாரு, அந்த மொட்டைசாமியை வந்து அடிக்க போகிறாரு. கரெக்டாக திருப்பி ஏஞ்சல் வந்து குறுக்கில் வந்துடுறாரு. எப்படி அப்பாவை தத்தாருன்னு இங்கே தத்த மாதிரி இங்கே தடுத்துட்டு செம்ம ஃபைட் ஆரம்பிக்குது. நம்ம நீசா, அதுக்கப்புறம் டிராகன் பாய், அப்புறம் டிராகன் ஹண்டர் எல்லாரும் வந்து ஒரு 4 பேர் வந்து சும்மா செம்ம ஃபைட்டில் போட்டுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம டிராகன் ஹண்டர் என்ன பண்ணுறாரு, அந்த நெகத்தை வச்சு ஒரு கிழிக்கிறாரு ஸ்கையில் கிழிச்ச உடனே தான் இங்கே உள்ளே என்ன நடந்துருது, இந்த 3 டிராகன் கிங் இருக்காங்களா, அந்த 3 டிராகன் கிங் மட்டும் அந்த சங்கிலி இல்லாதவங்க அந்த வழியாக வந்து வெளியே வந்துடுறாங்க. டேய் நான் உங்களுக்காக தானடா இது எல்லாம் பண்ணேன், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, இப்போ நாங்கள் எங்களுக்காக பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த 3 டிராகன் வந்து டிராகன் கிங்கை மட்டும் விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உருவாடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருங்க, நம்ம டிராகன் பாயோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சீயோட டிராகன் கிங்கு, அப்புறம் இந்த குயின் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சீயோட டிராகன் கிங்கு, அந்த நெருப்பு மாதிரி இருக்காங்களா அவன் வந்து சவுத்தோட டிராகன் கிங்கு, அதுக்கப்புறம் இந்த பிளேட் மாதிரி இருக்கவன் வந்து நார்த்தோட டிராகன் கிங்கு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சீயோட டிராகன் கிங்காக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி இந்த நார்த்து டிராகன் கிங் செம்ம சண்டை இருக்குது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிராகன் என்ன பண்ணுறாரு, அவங்க கை 2த்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஃப்ரீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி நீசா வந்து இந்த குத்தலாம் சொயின்னு வரும்போது அந்த ஈட்டியையும் பிடிங்கிறானுங்க. இப்போ வந்து நீசாவும் நம்மளோட நெருப்பும் வந்து சண்டை போட்டுனுக்குறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பிளேடாக நம்ம டிராகன் பாயும் வந்து வேறு லெவலில் சண்டை போட்டுனுக்குறாங்க. சண்டை போட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம குயினும் உள்ளே வந்துடுறாங்க. குயின் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பவர்ஃபுல்லாக பார்க்கும்போது இவனுக்கு 2 பேரும் வந்து சும்மா சால்ட்டாக வந்து சமாளிக்கிறாங்க, வேறு லெவலில் சமாளிச்சுன்னுறாங்க. அப்போ நான் நம்ம தடி வந்துட்டு, ஓய் என்னடா குயின் கூட சண்டை போட்டுங்க வாடா ஏங்கடா மோதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோதாக்குள்ளே இறங்குறாரு. பார்த்தா நடுவில் ஏஞ்சல் உள்ளே பூந்துக்கிறாங்க. ஏஞ்சல் உள்ளே பூந்துக்கும் போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் டிராகன் ஹண்டர் வேறு பசுக்கு நம்ம விட்டுக்கிட்டே இருக்கிறது, நம்மளால் வந்து புச்சுக்கு தப்பிச்சினே இருக்குது. மீன் வயலில் வந்து நம்ம அப்பா அம்மா 2 பேர் என்ன பண்ணுறாங்க, செம்ம ஸ்பீடில் போய்ட்டு மொட்டைசாமி அடிச்சு தூக்கிலான்னு வேகமாக போயிடும்போது திருப்பி அங்கேயும் வந்து அம்முகள் வந்து பாய்கின்றன. அதனால் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொட்டைசாமி கூட கிட்ட போக முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம டிராகன் பாயும் நீசாவும் வந்து பேக் டு ஈச் அதர் அப்படின்ற மாதிரி நின்றுறானுங்க. கொஞ்சம் ஸ்டீம் ரிலீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் கொலாய்ட் பண்ணுவானுங்க பாரு. அப்படியே மொத்தமாக வந்து ஃபாகு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஃபாகு மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம நீசா கிட்டே இருக்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த பிளேடு மாதிரி அடிக்கடி மாதிரி என்ன பண்ணுற செம்ம ஒரு குழப்பத்தை வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக உருவாக்கி செம்ம சண்டை போட்டுனுங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோடு கீடுலாம் கேட்டு பயங்கரமாக அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி செம்மையாக சண்டை போட்டுக்கிறானுங்க. ஒரு பாயிண்டில் வந்து இவனுக்கு எல்லாரையும் விட்டுட்டு நம்ம டிராகன் பாய் வந்து இந்த மொட்டைசாமி அடிக்கலான்னு போய் எங்கள் அப்பாவை விடுறா அப்படின்னு போய் சண்டை போடும்போது ஃப்ரீஸ் அப்படின்றாரு. அதாவது நெஞ்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குச்சா இல்லை முள்ளாக பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிடுது. மொத்தமாக இவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுது. திருப்பி இங்கே நம்ம நீசா போய் அதே மாதிரி பண்ணும்போது ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி நம்ம ஆளும் வந்து ஃப்ரீஸ் ஆகிடப்பில் அதே முள்ளாக வந்துடுது. இவங்க 2 பேரும் அப்படியே இதுவாகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மொட்டைசாமியோட அந்த பூம் ஸ்டிக்கை வச்சு பார்த்திங்கன்னா அந்த இதை வச்சு நம்ம தடியை பிடிச்சிடுறாங்க, அப்பா அம்மா பிடிச்சிடுறாங்க, எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. நீங்களாம் செம்ம பவர், நீங்களாம் வந்து என்னது இம்மாடல் பில்லாக மாட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா அந்த பானையை திறந்து அதுக்குள்ளேயே வந்து போட்டுடுறாங்க. கீழே விழ போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டிராகன் கிங் வந்து இவங்க எல்லோரும் தண்ணி வர வச்சு இவங்க வந்து ஸ்மூத்தாக இங்கே லேண்ட் ஆக வச்சுறாங்க.
டக்குன்னு நம்ம பையனை பார்த்தோன்னே மகனே அப்படின்னு போய் கட்டி பிடிக்கலான்னு வந்து நம்ம டிராகன் கிங் போனால் பச்சை 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 குத்து என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து ஃப்ரீசிங் இது. இப்போ தான் வந்து நம்ம தடியன் சொல்கிறான், ஓஹோ நீ ரொம்ப நேரம் வந்து நீசாக்கு வந்து மந்திரம் போடும் போதே டவுட் பண்ணா, ஓ இந்த மந்திரத்தையும் சேர்த்து தான் போட்டிருக்கியா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடியன் வந்து கேட்குறான். ஏய் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டசாமி சொல்லிக்கிறாரு. இங்கே வந்து நம்ம டிராகன் கிங் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே கத்தியை வச்சு சும்மா அப்படியே உங்கள் மம்மியை வெட்டலான்னு போகும்போது அவங்க எங்கள் அம்மா விட்டுறோம் அவங்க எதுவும் பண்ணலடா அப்படின்னு பச்சக்குன்னு சொல்லிட்டு கயிறை வெட்டுவேன். இவங்களை இப்போ கொண்டு நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வந்து அந்த கத்தியை விட்டு ஒரு சாவி மாதிரி இருக்கும் அப்படி திருப்பா இருப்பார். அங்கேருந்து எல்லா டீமனோட அந்த செயினுமே வந்து அறந்ததுக்கப்புறம் நம்ம டிராகன் கிங் போய்ட்டு அவனுக்குலாம் என் மேலே வந்து கிரட்ஜ் இருக்கோ வாங்கடா வந்து மோதி பாருங்கடா வாங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து போயிடுறாரு. போய் அங்கே உட்காந்துக்கிறாரு. அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சமாதியம். அந்த சமாதின்றது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நெருப்பு கக்கினே இருக்குது. இவனுங்களாம் வந்து ஜாலியாக வந்து அவனுங்களோட இந்த ஆக்டோபஸோட கையெல்லாம் வந்து அவங்களே சுட்டு சாப்பிட்டுன்னு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிறானுங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தடியை வந்து அவனுக்கு கேட்கான், யோ இன்னையா பெரியசாமி சொன்னதெல்லாம் கேட்காம நீ இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிக்கிற, யோ எனக்கு தெரியாண்டா நான் கான்ஷியஸ் முடிவில் தான்டா எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த எக்ஸ்டர்னலாக வந்து இந்த இடத்தோட இந்த ஹெவனோட பவர் என்கிட்ட இருக்கணும் தான்டா இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நண்டு இருக்கும். என்னோட கிளாக்கோட சுட்டுடுச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து அதுங்க பில்லா மாறிடும். இந்த பில்லா மாறினோடனே எல்லாரும் பதட்டப்படுவாங்க. உடனே டிராகன் டேய் யாரும் பதட்டப்படாதீங்க, எல்லோரும் அவங்கவுங்க எனர்ஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் தாங்க முடியுமோ நீ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது டிராகன் பாய் வந்து இல்லைப்பா இந்த கர்ஸு போகிறதுக்கு 6 மணி நேரத்துக்கிட்டே ஆகும், நான் 6 மணி நேரம் தாங்க முடியும்னா எனக்கு தெரியலையே அப்படின்வாங்க. இங்கே அவங்க அம்மா வந்து சுத்தமாக முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் மயக்கத்துலேயே வந்து நீசா அப்படின்வாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு இந்த நெருப்பு ஒன்றுமே தெரிலம்மா அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த சமாதிக்குள்ளே இருக்கிற நெருப்பும் இவன் ஆரிஜினாக இருக்கிற அந்த டீமனோட நெருப்பும் பார்த்திங்கன்னா ஒரே நெருப்பு அப்படின்றனால இவனை அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து இப்போ தான் சொல்லுவான். ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு ஒரு குரலுக்கு என்னடான்னு தெரியும் பார்த்தா நம்ம மொட்டசாமியார் வந்து அங்கே இருப்பார். டக்குன்னு ஒன்று புஷ்குன்னு ஒரு கத்தி மாதிரி விடுவான். ஆனால் வந்து ஒன்றாகாது. பார்த்தா வந்து அது வெறும் ஜஸ்ட் ஒரு க்ளவுடு மாதிரி தான். ஆமாம் ஒன்று அழிக்க முடியாது, எவ்வளோ ஒரு மாதிரி பயங்கரமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை சாப்பிடு நீ செத்துருவ அப்படி உங்கள் அம்மாவை நான் உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் வந்து சொல்லுவான், டேய் இவ்வளோ டீமன்ஸ் வந்து எனக்கு வந்து லாயல்ட்டியாக இருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன், நீ இதை சாப்பிட்டு செத்துட்டீங்கன்னா நான் வந்து உங்கள் அப்பா அம்மா விட்டுருவேணுமா அப்படின்னு சொல்லுவான். சரி இவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாயை திறந்துடுவான். நம்ம நீசாவும் வாயை திறந்து வாய்க்குள்ளே அந்த மாத்திரையை போடும் போது டக்குன்னு போயிட்டு நம்ம நீசாவோட அம்மா பிடிங்க அதை லாவாவில் தூக்கிவிட்டு, டேய் நீ அதெல்லாம் ஒரு மனுஷனாடா, அப்பா அம்மாவை கொண்டுருவான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கொள்றதுக்கு நீ எல்லாம் எப்படா வந்து இம்மார்ட்டலாக இருக்க, நீ எல்லாம் மனுஷனாக இருக்கிறது கூட தகுதி இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவனை திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செத்ததுக்கப்புறம் அவனை கொள்றதுக்கு எனக்கு 1000 வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டசாமியார் அங்கேருந்து மறைஞ்சிடாரு. அதுக்கப்புறம் நம்ம நீசாவோட அம்மா டேய் நான் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடி அம்மா வலிக்குமான கட்டிப்பிடிக்காதமான இல்லைடா நான் இதுதான் லாஸ்ட் டைம் இதுக்கப்புறம் நான் உன்னை கட்டிமா ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே அவங்க அம்மா கற்றுவேன் அவங்க அழுவோம் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த அழுவ வைக்கிறீங்களே திருப்பியும் சரி அப்படியே அழுவாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து தனியாக தான் இதுக்கு அப்புறம் போகணும், வாழ்க்கையில் வந்து இதுக்கப்புறம் நீ தனியாக தான் இருக்கணும், ஸோ வந்து நீ நல்லா இரு, எங்களை பற்றி கவசிக்காத அப்படின்னா அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து நம்ம நீசாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து மண்டக்குள்ளே ஓடும். அப்படியே அவனும் அவங்க அம்மாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்க அம்மா கூட அவன் எப்படி என்ஜாய் பண்ணான் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். அவங்க அம்மா அப்படியே கரைஞ்சி அப்படியே வந்து அந்த இம்மார்ட்டல் பிள்ளை வந்து மாறிடுறாங்க. இம்மார்ட்டல் பிள்ளை அவ்வளோதான். அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே முள் செடி இருக்குல்ல அது முள் வலிக்குது அப்படின்றது கூட இது பண்ணாமல் அப்படியே வந்து டாராக அப்படியே கிழிச்சிட்டு வரான். அப்படியே கிளிலாம் அப்படியே கை கிழிஞ்சிருது, லெஃப்ட் கை கிழிஞ்சது, அப்படியே கட்டுறான் பாருங்க. அவள் தான் மொத்த உடம்பு டாராக கிழிஞ்சது. அவ்வளோதான் டாராக கிழிஞ்சு அப்படியே இருக்க. திருப்பியும் எல்லாம் அந்த நெருப்பு எல்லாம் அப்படியே சர்க்கிள் ஆகுது. சர்க்கிள் கட்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திருப்பி நீசா வந்து அந்த கொஞ்சம் பெரிய பையமாக இருப்பான்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதே மாதிரி வரான். அப்படி நிற்கிறான். அந்த ரிங்கை வந்து கையில் வந்து மாட்டுறான். அதாவது வந்து இந்த சமாதிக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பு பார்த்திங்கன்னா வந்து இவனோட பாடி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்னால அந்த நெருப்பும் இவனோட நெருப்பும் வந்து ஒரே மாதிரி இருக்குது நெருப்புன்றனால இப்போ காம்பன்சேட் ஆகிடுச்சு. காம்பன்சேட் ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே பரப்பானுங்க.
அங்கே மேலே வந்து தலைவர் வந்து மொட்டைசாமி வந்து உட்காந்து ஜாலியாக ஜெய்ஜா போதா ஈதாபோ அப்படின்னு வந்து சொல்லினே இருப்பார். டம்முன்னு ஒரு சவுண்டு வரும். நாடான்னு பார்த்தா வந்து தலைவன் வந்து அந்த லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறான், ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த நெருப்பு வந்து வெளியே வந்து சிதற ஆரம்பிச்சிது. ஓஹோ, இவங்க சபாஜியோட பவர் வந்து இழுத்துட்டானுங்க போலகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொட்டைசாமி மேலே வந்து பூ அப்படின்னு வந்து போடாமல் பாருங்க. அவன் ஸ்டாஃப்லேருந்து அப்படியே வந்து ஒரு கிளை மாதிரி வரும். அப்படியே கடகடன்னு கிளை வந்து டம்முன்னு ஒன்று இடிக்கும். இங்கே இவங்களுக்கு வந்து பேலன்ஸ் போயிடும். அந்த கிளை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே வந்து அப்படியே பரவினே இருக்கும். சர 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 சரன்னு பரவினே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மரமாக மாதிரி பெரிய மரமாய் மொத்தமாக வந்து இவனுங்களை அமுக்க ஆரம்பிச்சிருது. அது உடனே வந்து இந்த டீமன் ஹண்டரும் ஆன் மை மார்ச் அப்படின்னு கை காட்டின உடனே அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் என்ன பறந்து போய் அந்த கிளமையில் உட்கார ஆரம்பிப்பாங்க. யார்? அந்த மொட்டைசாமி, அந்த 3 டிராகனு, இந்த 2 ஏஞ்சல்ஸு, மிச்சம் இந்த டீமன் ஹண்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே போய் மேலே உட்காருவானுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க டிராகன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி தூக்குவானுங்க. மாவனை விட்டுறக்கூடாதுடா, நம்ம வந்து அடங்கி போனால் இவனுக்கு நம்மளை விடுவானுங்கன்னு பார்த்தா இவனுக்கு ஓவராக போகிறானுங்க, இந்த தடவை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டிராகன் அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு புஷ்ஷை கொடுக்குறாங்க. இந்த போராட்டத்தில் நாங்களும் கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்த எல்லா டீமனும் வந்து அந்த பில்லர் மேலே ஒரு புஷ் கொடுக்குறாங்க. செம்ம புஷ், அப்படியே எல்லாம் புஷ் கொடுத்துருக்காங்க. அப்படி மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணோம். அவனுங்களை மேலே விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி வந்து மொட்டைசாமி ஒரு பவர் புஷ்குன்னு கீழே இருக்கும். அவள் தான் அந்த பவர் அப்படியே வைப்ரேட்டாக கீழே வரைக்கும் போவோம். அங்கே இருந்த நிறைய பேர் கீழே தள்ள ஆரம்பிச்சிடும். இந்த தள்ளினதுக்கப்புறம் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி டீமன்ஸ்லாம் வந்து அந்த இம்மார்டல் பில்லாக வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிறாங்களா ஐயோ அப்படின்னும் போது நம்ம டிராகன் கிங் வந்து யாரும் ஹோப்பை லூஸ் பண்ணுறாதீங்க, புஷ் பண்ணுங்க திருப்பி எல்லோரும் அப்படின்னு அடிச்ச தூக்குறாங்க. அப்படியே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேசா வந்து மாவானை வந்து உடச்சிருக்கடா இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ் கொடுப்பானுங்க. அவள் தான் அந்த வேற தாண்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த சமாதி வந்து சுக்கலாக அப்படியே டமால் டிமில்னு வெடியும். இந்த கிளமையில உட்காந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சத்துருவானுங்க, ஈசல் மாதிரி சத்துருவானுங்க. சத்தன இந்த அவ்வளோ பேர் சமாதியை பீஸாக வெடிச்சிடும். இவனுங்க இந்த டீமன் ஹண்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா அப்படியே சதறின்னு போய் அப்படியே தூரமாக வந்து பார்ப்பானுங்க, என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. இங்கே நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படியே சும்மா கெத்தாக வெளியே நின்று நிற்பானுங்க. ஆக்சுவலாக அந்த பில்லர் தெரியுமா, அந்த பில்லர் ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி தான் போலகுது. அதை வச்சு தான் வந்து எல்லாரையும் சங்கிலி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து அப்படியே மின்னுது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நீசாவும் வந்து டிராகன் பாயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் பவர் தேஜஸில் அப்படியே இந்த ட்ராகன் பால்ஜியில் வர மாதிரி ஃபுல் ஃப்ளேம்ஸில் இருக்கிறானுங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீமன் ஹண்டர்ஸ், இந்த சைடில் பார்த்திங்கன்னா மொத்த டீமன்ஸுமே இருக்கிறாங்க. நம்ம மொட்டைசாமி பார்த்திங்கன்னா டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹல்க்கு மாதிரி மாறிடுறாரு. ஹல்க்கு மாதிரி மாறினது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அந்த மரம்லாம் வெடிச்சது பார்த்திங்கன்னா அந்த மரம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவரோட எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸ் மாதிரி வந்து ஃபுல்லாக இவருக்கு பின்னாடி வந்து அட்டாக் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. அவள் தான் அந்த அப்படியே 2 சைடு அப்படியே பெரிய வேவ் மாதிரி வந்து அடிச்சு பாருங்க. செம்மையாக இருந்துச்சுருவா. ஐயோ இந்த படத்தை நம்ம தேட்டரில் இருந்தாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. மாவனை அப்படின்னு அடிச்சு தள்ளுறானுங்க. இங்கே ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிராகன் கிங்கும் இந்த 2 ஏஞ்சல்ஸும் வந்து செம்ம பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கும்போது வந்து குத்தா வந்து 2 பேர் அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து அப்படியே அந்த வேர்களை வச்சே வந்து அப்படியே முழுக வைக்கிறானுங்க, அப்படியே முழுக போகிறாங்க. அப்போ வந்து 2 பேரும் வந்து அப்படியே கை பிடிக்க ட்ரை பண்ணுகிறானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஹான்னு நம்ம மொட்டைசாமி சிரிக்கிறாரு. இங்கே வந்து ஏதோ வேகமாக வேர் உள்ளே போகிற மாதிரி, என்னடா வேர் உள்ளே வேகமாக போகிறோம்னு பார்த்தா இவனுங்க 2 பேர் சேர்ந்தா தான் எந்த பவரையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிடுவானுங்களா. அப்சர்வ் கதை ப்ளூ ரெட்டும் அப்படியே ஒரு மாதிரி சேர்த்து டமால் டிமில் வெடிது. என்னான்னு பார்த்தா நம்ம தலைவன் வந்து ஃபுல் ஃபார்மில் மாறிட்டு இருக்காங்க 2 பேரும். நம்ம டிராகன் பாய் வந்து கம்ப்ளீட் டிராகனாக மாறிடுறாரு. நம்ம நீசா பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் அசுரனா அந்த 6 கையோடு இருக்கிற அசுரனாக கம்ப்ளீட்டாக உருவெடுத்துடுறாங்க. அவள் தான் அங்கேருந்து பாருங்க வந்து சும்மா அட்டி பிரின்னு பிரிகிறாங்க. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆள் வந்து 2 கையில் அடிச்சா போகிறாரு, ஆள் 6 கையில் அடிக்கிறாரு. சும்மா அந்த கிழம் வாயெல்லாம் கிழிக்கிறாங்க. அட்டின்னு அடிச்சினேறாங்க. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டைசாமி வந்து டே புதுசாக விட்ருங்கடா என்ன நான் உங்களுக்கு வந்து இம்மார்டிலிட்டி கூட கொடுத்துட்றேன்டா அப்படியே. டே இம்மார்டலாக சொல்லிட்டு நான் டீமன் தான்டா, அதுக்கு என்னடா இப்போன்னு சொல்லுமா எட்டி நெத்திலே ஒரு மெதி அவள் தான் மாட்டா பையன்னு வீங்கிடும். டேய் நீ வந்து நல்லது பண்ணுற, நீ தான் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணுறதெல்லாம் வந்து வீக்காக இருக்கவங்களை வந்து புள்ளி பண்ணுறது தான்டா நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகனும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் அவன் இங்கே பிச்சு போட்டு அப்படியே மேலே தூக்கி போட்டு இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த உலகம் எங்களை அக்செப்ட் பண்ணலாம், அது எப்படி அக்செப்ட் பண்ண எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி தூக்கி மேலே அடிக்கும் பாரு. நான் உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு நம்ம டிராகன். அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண நம்ம நீசா வந்து அங்கேருந்து பார்த்து வந்து இந்த உலகம் நான்
பண்ணல, இந்த உலகத்தை நான் திருப்பி போடுன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் எல்லாம் வச்சுன்னு செம்ம அப்படி ஒரு பஞ்சுங்க ஜம்முன்னு மானா நம்ம ஆள் வந்து மொட்டைசாமி ஒச்சின்னு அப்படியே பறந்து போய் அந்த பில்லு இருந்தது தங்க பில்லு அதில் போய் டொங் அப்படின்னு அங்கே போய் சொருகினவங்க ஐயோ அந்த மூஞ்சில் அடித்தனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஏஜ்லெஸ் பவர் வந்து போயிடுது. போன உடனே வந்து இந்த 2 ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு போயிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக அப்படி நின்றுறாங்க. சப்போர்ட்டாக நின்ன உடனே நம்ம நீசா அங்கே செம்ம ஸ்பீடாக வந்து அவனை அடிக்கிறதுக்கு செம்ம ஸ்பீடாக வரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ஸ்பிளிட்டை வச்சு அந்த குயின் வந்து நம்மளை இந்த 3 பேரையும் காப்பாற்றிடுறாங்க. நம்ம நீசா போய்ட்டு அந்த பில்லரை ஒரே அச்ச உடனே அப்படியே அந்த பில்லரே அப்படியே கவுந்துருது. இந்த சைடில் திரும்பி பார்த்தா வந்து குயினை அந்த 3 பேர் அப்படி இருக்காங்க. உடனே வந்து நம்ம மொட்டைசாமி வந்து என்னை பேலஸ் கூட்டின்னு போங்க அப்படின்னு உடனே அந்த குயின் ட்ராகனாக மாதிரி அவங்க 3 பேரும் தூக்கின்னு போயிடுறாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க அந்த பிளேடும் நெருப்பும் பார்த்தீங்கன்னா ட்ராகனும் எங்கே விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பறகுறாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து அந்த ஈசல் மாதிரி பறந்து போகிறாங்க. நம்ம டீமன்ஸ் எல்லாம் அவங்கள தொத்திட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திட்டு அப்படியே எல்லாரும் கத்துறாங்க. அதாவது இவங்க வார ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜ் மாதிரி என்ன லெப்பட்டெல்லாம் டீமன்ஸ் வந்து வேறு பாதையில் தான் போகணும், அதுதான் வந்து விதி அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா இன்னொருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்களை சப்ரஸ் பண்ணுறதான வழி அது அப்படின்னு நம்ம நீசா சொன்னோடனே அதுக்காக நீ உலகத்தை எதிர்த்து சண்டை போட போறியா அப்படின்னும் போது நம்ம நீசா யோசிச்சுட்டு நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்வாரு. நம்ம ட்ராகனுக்கோ ஐயோ நான் ரொம்ப வயசாகிடுச்சு பொழுது இவனுக்கு இந்த உலகத்துக்கு நாள் சண்டை போடுது, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் பாய் கொட்டுன்னு அவர் கிளம்பிடுறாரு. கொஞ்சம் தூரம் போயினே இருக்கும்போது நம்ம ட்ராகன் இங்கே தோணுது, ஏன்னா நம்ம ட்ராகன் பாய் வந்து ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்கார் அப்படின்னு. அப்புறம் நிறுத்திட்டு எனக்கு புரியுதுடா, நான் உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இவ்வளோ நாளாக உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டேன், இப்போது வந்து நீ உன் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணிப்போ, உனக்கு என்ன தோணுதை பண்ணு அப்படின்னு உடனே நம்ம ட்ராகன் பாய் டக்குன்னு பறந்து வந்து நம்ம ட்ராகன் இங்கே கட்டி பிடிச்சிரு. அவரே அதிர்ச்சி ஆயிடுறாரு, கட்டி பிடிச்சிட்டாரு. இங்கே வந்து நம்ம அப்பக்காரர் வந்து நீசா கிட்ட சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி இவனும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டெப் தான் வச்சுருப்பான். அப்புறம் நின்று ஸ்மைல் பண்ணுவான், திரும்பி நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. எப்படி, ஏன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப இந்த உலகத்தோட அளவு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஸோ நம்ம மோதி பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேரும் எதிர்க்க நிற்கிறாங்க. இங்கே நம்ம ஹெவனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 திருட்டு பசங்களும் வந்து அப்படியே வராங்க. மொட்டை பசங்க மொட்டைசாமி மூஞ்சிலாம் வீங்கி இருக்குது. மொட்டைசாமி வந்து சொல்கிறாரு, ஏய் பெரிய கடவுளுக்கு தெரிஞ்சுட்டா அவள் தான் நம்மளை செஞ்சிருவார், டக்குன்னு வர நம்ம போயிட்டு நம்ம அவனை பார்ப்போம், அந்த சேஃபாக தானே இருக்கிறான் அண்டர் கிரவுண்டில் அப்படின் போது எல்லோரும் நல்லா சேஃபாக தாங்க இருக்கேன், சரி யார் பார்த்துக்கிறது, உங்களை ஒருத்தராலையும் அவன் ஒருத்தவங்களால மட்டும்தான் இந்த கதவு திறக்க முடியாது, வேறு யாராலையும் கதவு திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே போனால் அந்த செக்யூரிட்டி வந்து தூங்கி நிற்கிறான். அவனை 8 வருஷம் டேய் எழுந்துடுறான், வேலை டைமில் தூங்கினுக்கிறியா அப்படின்றாங்க. நம்ம ஆள் வந்து இங்கே வந்து என்ன ஃபேஸ் ஸ்கேனிங்கில் தான் இருக்குது. நம்ம மொட்டைசாமி போய் நிற்கிறாரு. மொட்டைசாமிக்கு தான் வந்து மூஞ்சிங்கெல்லாம் வீங்கிடுதுல, அதனால் வந்து ஸ்கேனிங்கில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ வந்து ரீடூ பண்ணு அப்படின்ன உடனே நம்ம ஆள் வந்து செக்யூரிட்டி வரைவான், சிரிச்சிக்கிட்டே வரைஞ்சிருவான். வரைஞ்சிட்டு அது நாக்குக்கு நீட்டம், நாக்கில் வச்சுருவான். நாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கதவு தரணும். உள்ளே போகும்போது சும்மா போக வேண்டியது தானே. நம்ம ஆள் என்ன பண்ணுவார், என்னை பார்த்தே சிரிக்கிறா, 10 வருஷத்துக்கு தூங்க மாதிரி உனக்கு சாபம் விட்றடா அப்படின்னு சாபம் விட்டு என்ன பண்ண உள்ளே போயிடுவார். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம சீட்டா உயிரோட இருக்கிறாரு. அப்போ சொல்கிறான், தம்பி உன்னை ரெக்ரூட் பண்ணதுக்கே ஒரே ஒரு காரணம் தான், உன்னோட டீமன் உருவம் எனக்கு தேவைப்படும், அதை வச்சு நான் நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு தான் வந்து இது பண்ணலான்னு இருந்தேன். ஒரே ஒரு கர்சு வந்து உன் மேலே போடுறேன், அது ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ, ஏற்றுக்கிட்டீங்கன்னா பாரு அந்த சைடு உங்கள் அப்பா உசுரோட இருக்கிறாரு, அவரை வந்து உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருப்பார். கரெக்டாக வந்து அப்படின்னு சங்கு சத்தம் கேட்கும். என்னான்னு பார்த்தோன்னா இவங்க 2 பேர் கூப்பிட்ருவாங்க. இதான் நீசாவோட அண்ணனுங்க 2 பேர் வாங்கல, அவங்களை கூப்பிட்டுருப்பாரு. இவர் வந்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இவர் ஏற்கனவே அந்த மெடிசன் அப்ளை பண்ணி வந்ததுனால மூஞ்சி ஓரளவுக்கு நார்மலாகிட்டு இருக்கும். திருப்பி ஸ்கேனிங்கில் வந்து அவர் முகம் வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது, கதவு தரகலை. இப்போ வெளியே இருக்கிற செக்யூரிட்டியோ 10 வருஷம் தூங்குற மாதிரி இவர் வந்து சாவு விட்டு வந்துட்டார். ஆஹா சாவு விட்டு வந்துட்டார்ல, அவனை மூஞ்சி வீங்கணும்னு சொல்லிட்டு இதுங்க 2 நம்மளோட செம்ம அடிக்கணும். மொட்டைசாமி செம்ம அடிப்பானுங்க. அடிச்சுட்டு பார்ப்பான்னு திருப்பி ஸ்கேன் பண்ணுவோம், வேலைக்காது. நம்ம ஓவராக பண்ணிட்டோம் போல, கம்மியாக பண்ணிட்ட போல, இன்னும் கொஞ்சம் அடிக்கணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டல. ஏய் என்னடா சிரிக்கிறீங்களா, நாங்கள்லாம் சிரிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கஷ்டப்படுறீங்க, நான் அப்படியே சிரிப்பான்னு சொல்லிட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அடிச்சுனா ஐயோ பார்த்து திருப்பி செக் பண்ணுறாங்க. திருப்பி வேலை செய்கிறேன், ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோம், நான் கொஞ்சம் மெடிசன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மெடிசன் போடுவானுங்க. திருப்பி அடிப்பானுங்க. இந்த மெடிசன் போடுவான்னு உள்ளே ஓடலாம் செஞ்சிருவான். இப்படி தான் படத்தை முடிப்பாங்க. இந்த படம் ஏன் வந்து 17,000 கோடி சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. படம் அமேசிங். அது இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கலன்றது வந்து சம மன கஷ்டமாக இருக்குது எனக்கு உண்மையுமே. ஓகே கைஸ், இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம சந்திப்போம். ரொம்ப லாங்காக போயிடுச்சு, சாரி, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ படம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.